மாலை மாத்துங்க. சீக்கிரம் போடு. இந்த தாலியை கட்டு. சந்தோஷத்துல எந்த கயிற்றுல கட்டணும்னு தெரியலமா. அம்மா நீங்களும் மனசு பிடிச்சி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். நோ நோ, என்ன கம்பல் பண்ணாதீங்க. காலையில இருந்து ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? இதோ பாருங்க, ஓடுற ட்ரெயின் முன்னாடி தலையை கொடுக்க சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். இதோ நிக்கிறானே, இவன் மூஞ்சில ஆசிட் ஊத்த சொல்லுங்க, நான் ஊத்துறேன். பட் என்ன குளிக்க மட்டும் சொல்லாதீங்க, ஏன்னா எனக்கு வாட்டர் அலர்ஜி. இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்குள்ள கல்யாண வயசுல What is that noise? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அந்த பொண்ணு இந்த வீட்ல இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்குது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல எப்படி காலம் இவ்வளவு பிறக்குது. கரெக்டா சொல்றான்? கரெக்டா சொல்றான். ஜன்னல் ஓரத்துல நின்னு எல்லாத்தையும் ஒட்டு கேக்குறான். அதுக்கப்புறம் அந்த குடுகுடுப்புக்காரன் வாசல்ல வந்து நின்னு கேட்டதெல்லாம் ரிப்பீட் பண்றான். நோ நோ, குடுகுடுப்புக்காரன் என்ன சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். ஓ மை காட், விஞ்ஞான உலகத்துல என்ன ஒரு மூட நம்பிக்கை. நடக்க போறதெல்லாம் அவன் சொல்றானா, அப்புறம் எதுக்காக ரேடியோ நியூஸ், டிவி நியூஸ், சேட்டலைட் நியூஸ்? பேசாம வீட்டுக்கு வீடு ஒரு குடுகுடுப்புக்காரனை சாப்பாடு போட்டு வளர்க்க வேண்டியதானே? No boss. His voice is very interesting. அவனை watch பண்ணி catch பண்ணிடும் boss. சண்டை கண்ட போட்டுறாதீங்க. நான் ஏன்டா அவன் கூட சண்டை போட போறேன்? அவன் யூனியன்லாம் வச்சிருக்கான்டா. யூனியனா? பின்ன நாம தமிழ்நாட்டுக்குள்ள ஸ்டெப் வச்ச உடனே டிராபிக் ஜாம் ஆச்சு. எதனால? அவங்க நடத்துற ஊர்வலத்தால தான். சோ அவங்கிட்ட நான் ராங் காட்டினா அவன் என் மேல கேஸ் போட்டுருவான். கேஸ் போட்டா அவ்வளவுதான், என்னுடைய மியூசிக் ஆல்பம் டிலே ஆயிடும்ல. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்ல இருக்கிற அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணாலும் அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணல. அவன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நான் சொல்றதுதான் நடக்கும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஓடி வருது. எக்ஸ்கியூஸ் மீ, மை நேம் இஸ் பால் சாம். யாருமே நீ? மை நேம் இஸ் குடுகுடுப்பு. ஓ நைஸ் மீட்டிங் யூ. மீ டூ. அது என்ன இன்ஸ்ட்ருமெண்டா? எஸ். நான் அதை பார்க்கலாமா? ஓ மை காட், ஹெலன், டேக் a snap of this. What a surprise. ஒரு சின்ன உரல் மாதிரி இருக்குது. அது சென்டர்ல ஒரு கயிறை கட்டி, அது எட்ஜ்ல ஆட்டு புழுக்க நினைக்கிறேன், அதை கட்டி வச்சிருக்கான். அதை வச்சு ரைட் லெஃப்ட் ஆட்றான். வாட் a rhythm pattern he is making. That's called C major. Yes Paul, நம்ம 10 வெல்ல தரது இவன் 3 வெல்ல தரான் Paul. உட்டா உலக மியூசிஷியன் கண்டையில இவன் ஒரு வரல விட்டு ஆட்டுவான் போல இருக்கு. கிரேட் ஃபெல்லோ, இவனை விட்டுற கூடாது. டேக் his baggage. யார் வீட்டுக்கு முன்னாடி வந்து என்னடா சொல்ற? ஐயோ ஐயோ இல்ல இல்ல நான் ஒண்ணும் சொல்ல. கீதா இரு. நான்டா சீனோ சும்மா தமாஷ் பண்ண. விளையாடு கூட நீ ஏமாத்திடுவன்னு மட்டும் சொல்லாத. என்ன தவிர வேற எவ்வளவு கல்யாணம் பண்ணி பாரு. உன்னை கட்டிக்கு வர மூஞ்சில ஆசிர ஊத்திட்டு நானும் தற்கொலை பண்ணிப்பேன். எப்பா நீ என்ன விட பெரிய ரவுடியா இருப்ப போல இருக்கு. இந்த ரவுடி என்ன ஏமாத்தினா நானும் ரவுடியா தான் மாறுவேன். ஜாக்கிரதை. கீதா. Hey Paul, அவன் இன்ஸ்பெக்டர் மறந்துட்டு போயிட்டான். அவன் கிட்ட இத ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். இடியட், அறிவு இருக்கடா உனக்கு? இது ஒரு பெரிய பொக்கிஷம்டா. இது அப்படியே யுஎஸ் எடுத்துட்டு போய் $10,000 சேல் பண்ணிடுவேன். வாங்குவாங்களா? will they buy? Why not? டேய், அவன் மூணுலயே கால் வச்சவனா இருக்கலாம். இருந்தாலும் நம்ம ஒரு போண்டா பார்த்து அவன் மிரள்றான்டா. எப்படி? ஏன்னா எந்த இடத்துலயுமே ஓபனிங் வைக்காம எப்படி அவ்வளவு பெரிய உருளைக்கிழங்க உள்ள வச்சிக்கன்னு கேக்குறான்டா. சோ நிச்சயமா அவன் ஏமாந்து வாங்குவான். அவன் சொன்ன நல்ல கலை நம்மளுக்கு பொருந்துருச்சு. ஐயோ, உன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்த என் பொண்ணு இப்ப என்ன பண்ணிட்டா தெரியுமா? சொன்னதானே தெரியும். ஐயோ, உன்னையே கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாவா? இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிட்டாளா? யாரு? ஐயோ, குழப்பாத சீனு. யாரு? நானா குழப்ப? எவ்வளவு சொல்லியாவா? சூசைட்? மொத்தத்தில் டெட் அண்ட் பரிட். வெரி குட். இனிமே நான் ஜாலியா சுத்திட்டு இருப்பேன். அட பாவி, ஏன் உயிரோடு இருக்கிற என் பொண்ணை தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்றேடா? நீங்க தானே சொன்னீங்க. அங்க பாருடா, எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கா பாருடா. எது இதுவா? இதான் நல்லதா வருது. இதுக்கு என்ன? இங்க பாரு. எதை பாக்குறது? அவ கைய. இதுக்கு பேரு கையா? மனசுக்கு பிடிச்சவன் பேரை பச்சை குத்துறன்னு சொல்லி உன் பேரை பச்சை குத்தி வச்சிருக்கா. பிஞ்சு கை. உன் பேரை பச்சை குத்தி பிஞ்சு பிஞ்சு போச்சு. ஒரு சின்ன எறும்பு கச்சா கூட தாங்க மாட்டா. எப்படி தாங்கிக்கிட்டு இருக்கா பாரு. நீங்களா இந்த ரோட்ல போற எவனையாவது கூட்டு வந்துருவீங்க. அவனை வச்சு உங்க கையில பச்சை குத்துப்பீங்க. அதுல இருந்து ரத்தம் குபு குபுன்னு கூட்டம். உங்க முகத்தை பார்த்தா கண்ணுல இருந்து தண்ணி அருவியா வரும். இதெல்லாம் பார்த்து நாங்க ஏமாந்து, ஐயோ பாவம் நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்களேன்னு நினைச்சு உங்க கையை பிடிச்சு குடுகுடுன்னு அம்மன் கோயிலுக்கு கூட்டு போய் அந்த அம்மன் கழுத்துல இருந்து அந்த தாலியை எடுத்து உங்க கழுத்துல கட்டிடுவோம்னு பகல் கனவு. இதுக்கெல்லாம் நாம செய்ய மாட்டோமா? அதுக்கு நம்ம ஊர்லயே நிறைய மென்டல் கேஸுங்க இருக்கு. அதுல யாராவது கட்டிக்கலாம். போத நிறுத்துறா. எல்லா பொண்ணுங்களும் என்னமோ உன்னை கட்டிக்கிறது கியூல நிக்கிற மாதிரி பேசுற. எஸ். என் பொண்ணை தவிர இன்னொரு பொண்ணை நீ கட்டிக்கிறதுக்கு நீ என்ன கலெக்டர் உத்தியோகமா பாக்குற? நீங்க மட்டும் அப்பா, ஏன் முன்னாடி அவ்வளவு கேவலமா பேசாதீங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். எக்கடோ கேட்டு தொலைங்க. ஆளை விடுங்க. போயா தவுல. இது பாரு சீனு, நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும்னு தான் உன் பேரை என் கையில பச்சை குத்திக்கிட்டேன். அப்படியே எங்க அப்பா எனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்தாலும்
நான் ஆசைப்படுறது இவர் தானே. கையில இருக்கிற உன் பேரை காட்டுவேன், அதுக்கப்புறம் எவன் என்ன கல்யாணம் பண்ணிப்பா? ஆஹா, பிளாக் மெயில். என்ன அட்ராக்ட் பண்றதுக்கு கையில இல்ல, மொட்டை அடிச்சு நெத்தியில பச்சை குத்திட்டு வந்தாலும் நடக்காது. ட்ரை எல்லாம் கேள்ஸ்வே. எனக்கும் பச்சை குத்துங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச பேரை சொல்லு தம்பி. ஓ ஆமா, மறந்துட்டேன். இங்க வாங்க. கைய காட்டுப்பா. தோ பாத்தியா, வாய்க்கு வந்த மாதிரி டைலாக் அடிச்சிட்டு அவனும் உன்ன மாதிரியே பச்சை குத்திக்கிறான். அவன் வந்த உடனே யார் பேரை பச்சை குத்தி இருக்கான்னு கேளு. அவன் உன் பேரை குத்தி இருந்தா நிச்சயம் காட்ட மாட்டான். ஆனா வேற யார் பேர் நான் குத்தி இருந்தா நிச்சயம் காட்டுவான். சரி, எவ்வளவு ஆச்சுமா? 20 ரூபா. இதுல 50 ரூபா இருக்கு. இந்த விஷயத்தை யாருக்கிட்டயுமே சொல்லக்கூடாது. கேளு கேளு கேளு. குத்திக்கிட்டியா? என்ன? கையில பச்சை குத்திக்கிட்டியா? சேச்சே, யார் பேரை பச்சை குத்தி இருக்க? அதே நான் உங்ககிட்ட சொல்லணும். ஆஹா, அப்படின்னா காட்டு. முடியாது. பார்க்காம விட்டுருவேனா? துரத்து, புடி. காட்ட முடியாது. பார்க்காம வேண்டாம், முடியாது. சீனு, இல்ல சீனு, இல்ல சீனு. காட்ட மாட்டேன். No. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் கண்டிப்பா உன் பேரை தான் பச்சை குத்தி இருக்கான். வேண்டாம். நான் அவர் பேரை என் கையில பச்சை குத்திக்கிட்டேன். ஆனா அவர் எனக்கு தெரியாம என் பேரை அவர் கையில பச்சை குத்திக்கிட்டு காட்ட அதெல்லாம் முடியாது, காட்ட முடியாது. மாட்டேங்கிறாரு. சீனு, அவன் பேரை உன் கையில பச்சை குத்திட்டு இருக்கியா? யார் பேரை பச்சை குத்திமா? ஐயோ, அது ஒண்ணும் இல்லம்மா. அது வந்து மனசுக்கு பிடிச்சவங்க பேரை பச்சை குத்திக்கலாம்னு சொன்னாங்க. நான் ஏன் மனசுக்கு பிடிச்சவங்க பேரை பச்சை குத்திக்கிட்டேன். அதான் அது யாரையும் காட்ட மாட்டேன். காட்ட மாட்டேன். காட்ட மாட்டேமா. ஐயோ, சினு சினு சினு. என்ன கையில என்ன? இல்ல, அது வந்து வேற. கோகிலா, நீ வேற. நோ, யாரும் என்ன கேட்காதீங்க. நான் யாருக்கும் காட்ட மாட்டேன். வேண்டாம். ஓடு ஓடு, உன் கையில இருக்கிற பேரை கண்டுபிடிக்காம விட மாட்டேன். என்னங்க, நம்ம இவங்க 2 பேர் பேரையும் கல்யாண பத்திரிகையில அடிக்கிறதுக்கு முன்னாடி இவ பேர் அவ கையிலயும் அவன் பேர் இவ கையிலயும் பச்சை குத்திட்டு இருக்காங்க. மொத்தத்துல கல்யாணத்துக்கு நாள் குறிக்க சொல்றாங்க. முதல்ல என் தங்கச்சி கல்யாணம், அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேரோட கல்யாணம். இவளுக்கு மட்டும் ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிட்டாங்க, என் கனவெல்லாம் நினைவாயிடும். என்னமோ தெரியல மாதவி, இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, உடம்பெல்லாம் ஒரே வலி. அதான் இப்பெல்லாம் இது இல்லாம உங்களால இருக்க முடியல. வர வர நீங்க ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நல்லா இருக்கிற வாழ்க்கையை கெடுத்து கூட முடிவு பண்ணிட்டீங்களா? ஆரம்பிச்சிட்டோம் ராமாயணத்தை. வா, இப்படியே உட்கார் உட்கார். இத கொஞ்சமா குடிச்சா உடம்பு கெட்டு போயிடும் உனக்கு யார் சொன்னது? இது குடிச்சு பழகிறதுக்கு முன்னாடி நீங்க தானே சொன்னீங்க மது குடிச்சா மனுஷன் செத்து போயிடுவான்னு. சங்கீதமே ஒரு போதை தான், அதுல மயங்கினவன் நிச்சயத்துல முழுக மாட்டான். குடிக்கணும்னு ஆரம்பிச்ச பிறகு அதிகமா குடிக்காம உங்களால இருக்க முடியுமா? இதோ பாரு மாதவி, நாளைக்கு நடக்க போற கச்சேரி மிகப்பெரிய கச்சேரி. பம்பாயில இருந்து ஒரு பெரிய கேசட் கம்பெனிக்காரன் இத ஸ்பான்சர் பண்ணிருக்கான். கச்சேரி முடிஞ்ச உடனே பாரு, ஓம் புருஷன் எங்கேயோ போக போறான். அந்த மாதிரி ஒரு கச்சேரியை நாளைக்கு வச்சுக்கிட்டு நீங்க ஏங்க இதை குடிக்கணும்? நான் என்ன மறக்கிற அளவுக்கா குடிக்கிறேன்? 2 பெக்கு. இத சாப்பிட்டுட்டு ராத்திரில படுத்தன்னா காலையில சரீரமும் சாரீரமும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸ்ரீ மகா கணபதி. கச்சேரி கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சுக்கா. கேசவா ரெடி ஆயிட்டானா? ரெடி ஆயிட்டு இருக்கான். இன்னைக்கு கச்சேரி எங்க? கிருஷ்ணசாமி சவால. ஐயோ, வண்டியில யாரு உட்கார்ந்திருக்கான்னு பாருங்க. ஆய் பெரிய மாமா. ஏய், நீ ஏன் வண்டியில உட்கார்ந்திருக்க? அண்ணன் தான் காலையில என் ரூமுக்கு வந்து, தம்பி நீ எங்களோட கச்சேரிக்கு வரடான்னாரு. அதான். அந்தாளா? போயிட்டு வரேன் தாத்தா. இருக்கட்டும். இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம்ப்பா. ஒரு தடவை சண்டை போட்டு உன் கச்சேரியை நிறுத்தினவன மறுபடியும் கூட்டிட்டு போறேங்கிற. போ. இத பாரு கேசவா, அவன் நம்ம கூட வந்தான்டா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஊட்டுக்கட்டையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படியே உன் தம்பியை நீ நல்லவனா பாக்கணும்னு நினைச்சா திருப்பதி, பழனி இப்படி கோயிலுக்கெல்லாம் கூட்டு போ, கச்சேரிக்கெல்லாம் கூட்டு வராத. போத நிறுத்துக்கு பாபா. ஆளுக்கு பேசிக்கிட்டு அவன் தான் யாருக்கிட்ட சண்டை போட மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணிருக்கல. அவன் சத்தியத்தை மாத்திரம் நம்பாத. கையால தானே சத்தியம் பண்ணேன்னு சொல்லிட்டு காலால எல்லாரும் எட்டு உதைப்பா. அவன் என்கிட்ட பண்ண சத்தியம் உண்மையா பொய்யா நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா?
அப்படி அவன் என்கிட்ட பண்ண சத்தியம் உண்மையா இருந்தா இன்னைக்கு என்ன சோதனை நடந்தாலும் அவன் யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. அதனாலதான் அவனை கூட்டு போறேன். பெரியமாமா, இன்னைக்கு உங்க கூட கச்சேரிக்கு நானும் வரேன். போன தடவை அண்ணனுக்காக சண்டை போட்டா, இந்த தடவை நீ வந்தீன்னு வச்சுக்க, உனக்காக ஒரு சண்டை போடுவான். அவன் இனிமே யாருக்காகவும் சண்டை போட மாட்டான். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீயும் வாமா. ஏறுங்க ஏறுங்க, வண்டியில ஏறுங்க. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. ஏய் 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 கால் கால் கால். அம்மா நீ எங்க வர? நானும் பெரியமாமா கூட கச்சேரிக்கு வரேன். போச்சுடா. இது வரைக்கும் அண்ணன் கச்சேரிக்கு கழுத வந்தது இல்ல. இதுதான் முதல் தடவை. கடவுளே, இன்னைக்கு நடக்க போற கச்சேரியில எந்த அசம்பாவிதமும் இல்லாம நல்லா நடக்கணும்ப்பா. அங்கிள் ஸ்டாப் இட். இந்த ஊர்ல நான் மான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் வெளியே வந்தாலே 10 பேர் எனக்கு மரியாதை கொடுப்பாங்க தெரியுமா? அப்படின்னு யார் சொன்னது? ஷட் அப். சரி, அப்படி இருக்கும்போது தஞ்சாவூர்ல இருந்து மெட்ராஸ்க்கு வந்து என் பேரை கெடுக்க பாக்குற. ஏன் அவங்க கூட தகராறு பண்ற நீ? நிச்சயமா தெரியணுமா? எஸ். ஓகே. அது ஒண்ணு இல்ல அங்கிள். நான் உங்க கிட்ட 12ஆம் நம்பர் வீடு எங்க இருக்குன்னு கேட்டேன். அவங்க உடனே ஓ அந்த கார்பரேஷன்ல வேலை செய்யறாரு அவர் வீடான்னு கேட்டாங்க. ஆமா அண்ணே. இப்படி நேரா போய் லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா அந்த கார்பரேஷன் புல்டாக் இருக்கிற வீடு வரும்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அவங்க? புல்டாக் புல்டாக். எனக்கு கோவம் வருமா வராதா? அதான் அடிச்சேன். ஏன் ஊருக்கு வந்து பேரை மாத்திட்டீங்களா? அப்படி என்ன சொன்னா? மனுஷன் சைலண்ட் ஆயிட்டாரு. ஜானகி, நம்ம சீவனி எப்பவுமே நியாயமான விஷயத்துக்கு தான் சண்டை போடுறான். அது இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது. நாம தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். டேய் சீனு, நீ தெருவுல போட்ட சண்டைக்கு என்ன இப்பவே டைவர்ஸ் பண்ணுவாருன்னு நினைச்சேன். இந்த மனுஷன் என்னடனா டோட்டலா டைவர்ட் ஆயிட்டாரு. நான் அந்த உண்மையை சொல்லிடுவேன். என்ன உண்மை? ஆனா நாளைக்கு என் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர்கிட்ட நீங்க தனியா இன்டர்வியூ வச்சு கேட்டுக்கோங்க. ஓகே? சபா வண்டி வந்தாச்சு. திருவாங்கடம் வாத்தியங்களை வண்டியில எடுத்து வை. என்னத்தை ஏத்தி என்னத்தை கச்சேரி முடிச்சிடும் போ. அண்ணே இதையும் எடுத்து வச்சிருங்க. கேசவன் ரெடி ஆயிட்டான். கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்த கிருஷ்ணன் கோயில் பிரசாதம். கச்சேரி பிரமாதமா நடக்கும். ஏய், நீ போய் சீனுவை கூப்பிடு. சரிங்க. கேசவா, கச்சேரி போற நேரத்துல அவனை திட்டாதுப்பா. நீ சும்மா இருமா, நீ போமா. சீனு, உங்க அண்ணன் கூப்பிடுறாரு. கேசவா, சொல்லிட்டு போ. கச்சேரி முடிகிற வரைக்கும் வீட்டுல தான் இருக்கணும், வெளியில போக கூடாதுன்னு இந்த ரவுடி ராஜாவுக்கு சொல்ற. என்னன்னு கூப்பிட்டீங்களா? அவன் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டாம், வெளியவும் போக வேண்டாம். கச்சேரி முடிகிற வரைக்கும் அவன் என் கூட தான் இருக்க போறான். அண்ணே நானா? இத பார், இந்த கச்சேரிக்கு மட்டும் இல்ல, இனிமே எல்லா கச்சேரிக்கும் நான் கூட்டிட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். இவனா? இவனுக்கு வாய் திறந்துதான் கத்த தெரியுமா? சுருதி பெட்டி தான் போட தெரியுமா? இல்ல தபலா வாசிக்க தெரியுமா? இல்ல மிருதங்கம் தான் வாசிக்க தெரியுமா? வாசிக்கிறதுக்கு தான் நீங்க 2 பேர் இருக்கீங்களா? வாய மூடுற. உனக்கு ஒழுங்கா ஒரு மைக்கையாவது செட் பண்ண தெரியுமா? உங்களுக்கு எதுக்கு மைக்கு? அவனுக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம். 2-3 கச்சேரிக்கு நம்ம கூட வந்தா போதும், அவன் தன்னால தெரிஞ்சுப்பான். பாப்பா வண்டியில உட்கார். சரிண்ணா. இந்த மாதிரி இடத்துக்கு இவர் யாரு கூட்டிட்டு வர சொல்றது? இவர் உங்க தம்பியா இருக்கலாம். அதுக்காக ரவுடி தடலாம் பண்றதுக்கு எங்க இடம் கிடைச்சது? அவர் அடிச்சிருக்கிறது சாதாரண மனுஷன் இல்ல, எங்க சபாவுக்கு ரெகுலரா ஸ்பான்சர் பண்றவருடைய மகனை. சங்கீதம் பாடுற இடத்துல சண்டை பாடுறவனுக்கு என்னங்க வேலை? என் தம்பி சார்பில் அவங்க குடும்பத்துக்கிட்டே வேண்டாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. மன்னிப்பை நாங்க கேட்டுக்கிறோம். முதல்ல இவனை சரி பண்ற வழிய நீங்க பாருங்க. அவனை கூட்டிட்டு போவீங்கன்னு சொன்ன கேட்டீங்களாடா? இப்ப யார அவமானப்படுறது? என் 25 வருஷ சர்வீஸ்ல கச்சேரிய பாதியில நிறுத்திட்டு வந்தது இதுதான் முதல் தடவை. எங்கடா பாதியில நிறுத்தினா? ஆரம்பத்தில நிறுத்தி தொலைச்சிட்டாடா. சும்மா இருங்க மாமா. அண்ணன் பாட ஆரம்பிச்ச உடனே அவன் செல்போன் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஒண்ணு நான் அவனை அடிக்கல. ஆனா அண்ணன் பாட்டா அவன் ஒப்பாரினா. அதான் எனக்கு கோவம் வந்தது, அவனை அடிச்சேன். வேற என்ன பண்றது? சபாங்கிறது ஒரு புது இடம். அங்க வரவன் நம்ம பாட்டை ரசிப்பான், கேலி பண்ணுவான், அவன் இஷ்டம். அதுக்கெல்லாம் ஒரு உண்மையான கலைஞர் கவலைப்படக்கூடாது. எந்த கச்சேரியில கலாட்டா பண்ணல? நம்ம தாத்தா கச்சேரியில கலாட்டா பண்ணலையா? நம்ம அப்பா கச்சேரியில கலாட்டா பண்ணலையா? இதுக்கு முன்னாடி ஏன் கச்சேரியில கலாட்டா பண்ணலையா? கச்சேரினா கலாட்டா பண்றதுக்கு ஒரு கூட்டம் வரத்தாடா செய்யும். அதையெல்லாம் பார்த்து நம்ம கண்டுக்கூடாது. இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டு நம்ம குடும்ப கௌரவத்தை கெடுக்காது. பாரு, நம்ம வீட்டுக்கு சோறு போடுறது உங்க அண்ணனுடைய பாட்டு தான். உன் கோபத்தால் அதுலயும் மண்ணலி போட்டுறாத. சரி சரி, இனிமே நானா யார்கிட்டயும் சண்டைக்கு போக மாட்டேன். அதை இங்க சொன்ன பத்தாது. அப்பா படத்துக்கு முன்னாடி வந்து சத்தியம் பண்ணு. வா, சத்தியம் பண்ணு.
இனிமே யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. என்னது சீனு பாட்டு பாண்டானா? என் சீனுவா? நம்ம சீனுவா? பாட்டுன்னா பாட்டு சாதாரண பாட்டு இல்ல, சூப்பர் பாட்டு. அப்படியே தாளத்தையே மாத்திட்டான். வாசிக்கிற எங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. கச்சேரி முடிஞ்சதும் ஜனங்க உட்கார்ந்து கை தட்டல, எழுந்து நின்று கை தட்டினாங்க. ஏண்டா கேசவன் பாட வேண்டிய கச்சேரியில சீனு எப்படிடா பாடினா? அண்ணன் குரல்ல கொஞ்சம் பிசுறு, அதனால ஜனங்களுக்கு ஒரே எரிச்சல். சபாக்காரன் கச்சேரியே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல தம்பி எடுத்தா மைக்க. அண்ணன் தம்பிக்கு வழி விட்டு ஒரு ஓரமா போய் உக்காந்துட்டாரு. சங்கீதம் நம்ம குடும்ப சொத்து, அது நம்ம உடம்புலயே ஊர்னதுப்பா. எங்க அது உனக்கு இல்லாம போச்சோ அப்படின்னு வருத்தப்பட்டேன். இல்ல, என் உடம்புலயும் அந்த சங்கீத உணர்ச்சி இருக்குங்கிறத நீ கச்சேரியில நிரூபிச்சிட்ட ராஜா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீட்டுல 2 பாடகர்கள் வந்துட்டாங்க. என்னது 2? ஏன் இனிமே நீ மட்டும் தான் பாடணும்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன மாமா, எப்பவும் வளர மாதிரி இப்போ வளராதீங்க. போன தடவை நான் ஏதோ அடிதடி பண்ணேன், அதனால தான் கச்சேரி பாதியிலே நின்று போச்சுன்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. ஆனா இந்த தடவை அண்ணன் குரல்ல ஏதோ ப்ராப்ளம், அதனால அவரால் பாட முடியல. அதனால தான் கச்சேரி பாதியிலே நின்று போச்சுன்னு எல்லாரும் சொன்னா அதை என்னால தாங்க முடியாது. அதனால தான் என்னையும் மீறி பாடினேன். எல்லாரும் கேட்டுக்காங்க. எப்பவும் போல அண்ணனோட கச்சேரிக்கு போவேன் வருவேன், ஆனா பாட மாட்டேன். என்னம்மா யோசிக்கிறேன்? இல்ல, பேருக்கு பாத்ரூம்ல கூட சீனு பாடினது இல்லையே, இன்னைக்கு எப்படி திடீர்னு பாடினாரு? அவனுடைய இசைஞானத்தை பத்தி உனக்கு என்னமா தெரியும்? சீனுக்கு சின்ன வயசுல இருந்தே பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்ல நடந்த பாட்டு போட்டியில கேசவனையே ஜெயிச்சு பரிசு வாங்கியிருக்கான். நமது பள்ளியில் நடந்த பாட்டு போட்டியில் முதல் பரிசு பெறும் மாணவன் ஸ்ரீனிவாசன். தம்பி, ரொம்ப அருமையா பாடுன. கீப் இட் அப். என்னங்க, கேசவன் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. எவ்வளவு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான். அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க. சீதா, பள்ளிக்கூடத்துல நடந்த பாட்டு போட்டியில கேசவனை விட சீனு நல்லா பாடிட்டான்னு அவனுக்கு பரிசா கொடுத்துட்டாங்க. அந்த தோல்வியை இவனால தாங்கிக்க முடியல. இப்ப நீ அவனை விட்டுரு, காலையில நான் அவனை சரி பண்றேன். டேய் கேசவா, எவனோ ஒருத்தன் சீனுவுக்கு பரிசு கொடுத்ததுனால நீ தோத்துட்டுதான் நினைக்காதடா. என்ன இந்த பாட்டு போட்டிக்கு தலைமை தாங்க சொல்லியிருந்தா நான் உன் பாட்டுக்கு தான்டா பரிசு கொடுத்திருப்பேன். அது மட்டும் இல்ல, சீனுவுக்கு பாட்டு சொல்லி கொடுத்ததே நீ தானே கேசவா. அவன் பரிசு வாங்கினதுல உனக்கு தானே பெருமை. எப்ப சீனு என்னை விட நல்லா பாடி பரிசு வாங்கிட்டானோ, இனிமே அந்த பாட்டு எனக்கு வேண்டாம். பாட்டு வேண்டாமா? எதிர்காலத்துல சங்கீதத்துல பெரிய பெரிய சாதனை பண்ணி சங்கீத கலாநிதினு பட்டம் வாங்க போறேன்னு கனவு கண்டுட்டு இருக்கேன்யா. இந்த சின்ன தோல்விக்கே சங்கீதமே வேண்டான்னு சொல்லிட்டியே. இனிவே இந்த வீட்டுல சங்கீதம் உனக்கு மட்டும்தான் சொந்தம், சீனுவுக்கு இல்ல. அப்பா கூப்பிட்டீங்களாப்பா? சீனு, நீ நல்லா படிக்கிற, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும். அதே மாதிரி கேசவன் நல்லா பாடுறான், பெரிய வித்வான் ஆகணும். நீங்க 2 பேருமே பாடுறதையே தொழிலா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வரலாம் இல்லையா? அதனால நான் என்னப்பா பண்ணணும்? விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வாழ்க்கைக்கு தேவை. அண்ணன் தம்பிக்குள்ள போட்டி வேண்டாம், உறவுதான்ப்பா முக்கியம். பாட்டை உன் அண்ணனுக்கே விட்டு கொடுத்துரு. என் அண்ணன் ஜெயிக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சீனு அவங்க அண்ணனுக்காக என்ன வேணாலும் செய்வா. எப்படியோ ஆண்டவன் என் சீனுவுக்கு நல்ல வழியை காட்டிட்டான். 2 ரவுண்டு சாப்பிட்டு தூங்கி எழுந்தா காலையில சரீரமும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு சொன்னீங்களே, இப்ப என்ன ஆச்சு? சுதி உங்களுக்கு ஏறிடுச்சு, குரல் சரிக்கிடுச்சுல. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சீனு திடீர்னு பாடி பெரிய பாராட்டெல்லாம் வாங்கிட்டான்னு கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதே சமயத்துல உங்களால பாட முடியாம போயிடுச்சுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இத்தனை நாளா சீனுவால நம்ம குடும்பம் தலை குனிஞ்சது. இன்னைக்கு உங்களால சீனு தலை நிமிந்தாலும் உங்க தலை குனிஞ்சிருச்சுங்களே. இதோ பார், இன்னைக்கு என் குரல்ல தடுமாற்றம் ஏற்பட்டது உண்மைதான். ஆனா அதுக்காக இதையே நிரந்தரம் நினைச்சிடாத. தப்புதான், நான் செஞ்சது தப்புதான். விட்டுறேன், இன்னையோட இந்த குடி பழக்கத்தை எல்லாத்தையும் விட்டுறேன். டேய் நந்து,
உன் மனசுல பெரிய ராபர்ட் ப்ரூஸ் நினைப்பா செலஞ்சு குட்டியே பாத்துட்டு இருந்தா ஐடியா வந்துருமா? ஏன் நீதான் ஏதாவது ஐடியா கொடுக்கறது? நான் மாத்திரம் என்ன வச்சுட்டு வஞ்சனையா பண்றேன். இத பாரு, நீயும் ஒரு டைப்பு, உனக்கும் டபுள் வைஃப். இனிமே பேட்டில் தாண்டா உன் லைஃப். தேங்க்யூ. இந்த பாருடா, பாமா ருக்மணி 2 பேருமே எனக்கு வேணும். ஒருத்திக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்திட்ட நான் போக மாட்டேன். 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து வைக்க முடியுமா முடியாதா? அப்பா ஏண்டா இப்படி பண்ண? எப்படி எப்படி? பகல் பொழுதுல பாமா ஆத்துக்கு போயிடு, ராத்திரி பொழுதுல ருக்மிணி ஆத்துக்கு போயிடு. எப்படி? வேற வேலை வெட்டிக்கே போவேனாங்கறியா? ஓஹோ, அது ஒண்ணு இருக்கோ. சரி, பாமா ருக்மிணி 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சாலும் பகல் பொழுத நீ எப்படியாவது தீத்துருவ. ராத்திரி பொழுதுல சண்டை சச்சரவே இல்லாமையா இருக்குன்ற. முறைக்காதரா முறைக்காதரா. இப்ப என்னன்ற, பாமா ருக்மிணி 2 பேரையும் சேர்த்து வச்சு நீ சுபிட்சமா குடுத்தரம் பண்ணுன்ற, அவ்வளவுதானே? ஆமா. இந்த பர்றா, இந்த சேஷாத்ரி BABL வக்கீல் இருக்கிற வரைக்கும் இந்த கேஸ பத்தி நீ கவலையப்படாத. வாங்கண்ணே. ஏம்மா பாமா, எப்ப பார்த்தாலும் ஆல்பத்தையே அடைச்சுட்டு இருக்கியே, நீ அவரை வீட்டோட வச்சுக்கணுங்கிற அபிப்பிராயமே கிடையாது நோக்கு. நான் எப்பவும் கதை தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். அவருக்கு தான் இங்க வர பிரியும் இல்ல. அக்கார்டிங் டு ஜெனரல் லா, திறந்து விட்டு நுழையறதுக்கு அவன் நாய் இல்ல, நாயகன். பாவம், வாயில்லா ஜீவன். நேத்து இங்க வந்தானாமே, நீ விரட்டிட்டியாமே? ஆமாண்ணே, வந்திருந்தாரு. அந்த சிரிக்கி இருக்காளே ருக்கு, அவ வீட்டுல இருந்து வந்திருந்தாரு. வரதும் போறதும் இந்த ஒரே வாசலோட இருக்கிறதுனா வாங்க, இல்லன்னா போங்கன்னு சொன்னேன். உடனே திரும்பி போயிட்டாரு. இதுவே ருக்குவா இருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்பா? என்ன பண்ணிடுவா? அவனுக்கு பிடிச்ச பலகாரமா வகை வகையா பண்ணி பக்கத்துல உட்கார்ந்து பரிமாறுவா. பக்கத்துலயேவா? ஊட்டியே விடுவா. ஊட்டியே விடுவாயா? விடாம பின்ன வாய்க்குள்ளே விரல வச்சிட்டு இருப்பாளா? உண்ட விட்டுக்கு அண்டகர வைக்க மாட்டான் இவன். அதுக்கப்புறம் ருக்குவே கதிர அவன் பின்னாலே சுத்திட்டு இருப்பான். ஐயோ, இப்ப என்னென்ன பண்றது? ஒண்ணு இல்ல, அவரும் உன் பக்கமா ஈர்த்துருன்ற. எப்படி? ரொம்ப சுலபம். அதை விட அதிக பிரகாரமா நீ பண்ணி பக்கத்துல உட்கார்ந்து பரிமாறு, ஊட்டி விட. ஒண்ணு தெரியுமா நோக்கு, ருக்குவா இருந்தா சாப்பிட்டு முடிஞ்ச உடனே இலை எடுத்துருவா. நீ எடுக்காத, அதே இலையில அவ முன்னாலே உட்கார்ந்து நன்னா சாப்பிடு. சாப்பிட்ட என்ன ஆகும்? வயிறு ரொம்ப முண்டான் மயங்கி அப்படியே மடியில சாஞ்சிருவான். அப்புறமா கதவை சாத்திக்க. போங்கண்ணே. சும்மா போ சொல்றியா? தாகமா இருக்க. இருங்க, தண்ணி கொண்டு வரேன். எதுக்கு தண்ணி? ஹார்லிக்ஸ் போதும். இந்த ஹார்லிக்ஸ். இங்கேயுமா என் கேஸ்ல ஒரு சேஞ்சே கிடைக்காதா? என்னது? ஒண்ணு இல்ல, உன்னையும் நந்துவையும் ஒண்ணு சேர்க்கிறதா என்னுடைய எய்மே. அதுதான் உன் கிளைமே. தெய்வமே. ஐயோ பாவமே. ஏ சேஷு, ஆ, அவர் சாப்பிடாம இருக்காருன்னு சொன்னியே, ஏ அந்த சிரிக்கி பாமா வீட்டுக்கு போறதே இல்லையா? போவானா? போக விடுவானா? மனசு பூரா அவனுக்கு இங்கதான். பாவம், காயறான். அப்படியா? வயிறு காயறான். இப்ப என்ன பண்ணலாம் சேஷு? காலியா இருக்கும் போது லோடு பண்ணலாம். நீ என்ன பண்ற ருக்கு, அவனுக்கு பிடிச்ச பலகாரமா நிறைய பண்ணு, பக்கத்துல உட்கார்ந்து நீயே பரிமாறு. அதுக்கப்புறம் குட்டி போட்ட பூர மாதிரி உன் பின்னாலே சுத்தரடா இல்லையா பாரு. ஏன் சேஷு, அந்த சிரிக்கிக்கு இந்த விஷயம் தெரியுமா? எப்படி தெரியும் சொல்லுவா? என்னுடைய எய்மே அவனையும் அவனையும் பிரிக்கணுங்கிறதானே. அந்த சிரிக்கிய சேஷு வாட்டி நல்ல சமயத்தில் ஞாபகப்படுத்துறேன். இதெல்லாம் ஒரு காபி. என்னடா கோவமா? பின்ன என்னடா பசிக்குதுன்னு சொன்னல, வெறும் காபியை கொடுக்குறிய, ஒரு சிகரெட் கூட கிடையாதா? சிகரெட் ரெடி. வெளியே தான் 555 பாக்கெட், உள்ள என்ன காஜாவா மல்லிசேரியா? ஒரிஜினல் 555டா. இழுத்துக்கிட்டே இரு, பின்னாலே விருந்து வருது. யாரோ பாவம் புது கேஸ் வசமா மாட்டிட்டாங்க. புது கேஸ் இல்லடா, உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா. கடைசியில வேண்டியவங்கிட்டே அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? வேற யாரும் இல்ல, பாமா ருக்மிணி. ஐயோ ராஸ்கல், நான் தான். அவங்கள என்ன வர சொன்ன? நீ தானே சொன்ன பசிக்குதுன்னு. வகை வகையா பட்சணம் எல்லாம் பண்ணி கொண்டு போறாங்க. ஏண்டா டேய், 2 பேரையும் வர சொல்லிருக்கே, 2 பேரும் ஒண்ணா வந்து இங்க ஏதாவது தாராதா நான் எப்படா சமாளிக்கிறது? அட பைத்தியாரா, நந்து பைத்தியாரா. பாமா ருக்மிணி 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதால நம்ம பாயிண்ட். இப்ப 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வர போறா. அவளும் கேரியர், இவளும் கேரியர். 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருவா. எப்படிடா இந்த பிரெயினுக்கு எவ்வளவு ஸ்டேஜ் கொடுத்து ஒரு பாயிண்ட் பிடிச்சு வச்சிருக்கிற? என்னடா டேய் 2 பேரும் ஒண்ணா வராங்கடா. ஐயோ எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. பூமே நடக்க போகுது. ஏண்டா டேய், என்ன மாட்டி விட்டு கவுதா படுத்துட்டு இருக்க. ஐயோ 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 அண்ணி
நீங்களே பாமா ருக்மணி ஆமா வா. நான் பாமா இல்ல. ருக்கு வா. ருக்கு இல்ல. அம்மா உன் கண்ணாடி எங்க? கண்ணாடி போட்டவன் நான். வாங்குவா பாமா ருக்மணி. ஏன் இப்படி குழப்பற? அம்மா மீட்டர் போட்ட வண்டியில வந்திருக்கீங்க? நான் டாக்ஸில வந்திருக்கேன். நான் ஆட்டோல வந்திருக்கேன். ஆட்டோலியா? காத்தாட வந்திருக்கேன். நான் கண்ணாடி இறக்கிட்டு வந்திருக்கேன். தரல என்ன? கனகாம்பரம். அடடே நீ வாழைப்பழத்தோட வந்திருக்கியா? நான் ஃப்ரூட் மார்க்கெட்ல இருந்து வந்திருக்கேன். நான் ஆப்பிளோட வந்தேன். அப்படியா? பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன அவர் எங்க? எங்கிட்ட சொல்ல. அவர் குளிச்சிட்டு இருக்கார். எங்க? டைனிங் ரூம்ல. என்னது? பாத்ரூம்ல. அதானே. சரி. நல்ல வேளை தாப்பா போட்டு குளிக்கிறான். என்ன அவருக்கு எந்தெந்த பட்சணம் பிடிக்கும்னு அத்தை சொல்லிருக்காங்க. எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அவர் சீக்கிரமா வர சொல்லுங்க. நான் வந்திருக்கேன்னு சொல்லு சேஷு. அவருக்கு என்ன பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து என்ன விரும்பி சாப்பிடுவாருன்னு எனக்கு தான் நல்லா தெரியும். எல்லாருக்கும் சின்ன வயசுல தாய்ப்பால் தான் பிடிக்கும். சேஷு ஏன்னா நான் கொண்டு வந்து தானே சாப்பிட போறாரு. நான் கொண்டு வந்தது தானே சாப்பிடுவாரு. பாபா ருக்மணி, நான் சொல்றத கேளுங்க. ஒரே இலைய போட்டு 2 சாப்பாட்டையும் கலந்து வச்சிருங்க. முடியாதுண்ணே. என்னோடதுல கண்டத கலக்க நான் ஒத்துக்க மாட்டேன். அதுவும் இல்லாம சுத்தமான நெய்ல செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நானே வெண்ணெய் வாங்கி நெய் காய்ச்சி ஸ்பெஷலா செஞ்சிருக்கேன். இதுல கண்டது கிடையதெல்லாம் கலக்க நான் ஒத்துக்க மாட்டேன். சுத்தமான வெண்ணெய், சுத்தமான நெய்யா? முதல்ல அந்த மாட்டை பார்க்கணுமே. விளையாடாதீங்க. நீங்க வேணா பாருங்க. அவர் நிச்சயமா ஏழு வந்து உட்கார்வாரு. பகல் கனவு. பாவம். ராத்திரி தியேட்டர்ல உங்களை பார்த்து ஒருத்தர் கத்துனாரே, அவர் யாருங்க? அவர் எங்க மாமா. அவருக்கு பொண்ணு ஏதாவது இருக்கா? இருக்கு. அந்த பொண்ணுக்கு உங்களை கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரா? ஆமா. அப்போ அவர் கத்தினதுல நியாயம் இருக்கு. என்ன எப்போ உங்க வீட்டுக்கு கூட்டு போறீங்க? நாளைக்கு போலாம். என்ன பாட்டி? வந்துட்டியா? ருக்கு என்ன பண்ற? அடுப்புதுறாடா. ஏன் நீ குளிர் காய போறியா? இல்ல, ருக்கு என்ன பண்றான்னு. மாப்பிள்ள உள்ள இருக்க. ருக்கு அவளும் தான் உள்ள இருக்கா. ஓஹோ. இந்த பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதானே உள்ள போறேன். என்னல ஏர்? என்ன ருக்கு காலங்காத்தாலேயே வந்துட்ட? ஏதாவது விசேஷமா? என்ன நீ மாப்பிள்ளைய தனியா விட்டுட்டு வந்துட்ட? அதுக்குதான் நீ வந்துட்டியே. போ, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். எனக்கு 1 ஸ்பூன் சர்க்கரை ஜாஸ்தி போடு போதும். முடிச்சு பாரு, பேருக்கு ஏத்த மாதிரி. நேத்தே நான் உங்ககிட்ட படிச்சு சொல்லலாம் இல்லையா? சும்மாரா, விஷயம் எக்கச்சக்கமா போயிடுச்சு. எவ்வளவு தூரம் போயிடுச்சு? மூலமா ஜானா நேத்து ராத்திரி தியேட்டர்ல வச்சு என்னையும் ருக்மணி மாமா ஒன்னாவே பாத்துட்டாரு. அச்சோ, ஏண்டா என்னமா நீ உயிரோடு இருக்கிற? உன்ன வெளியே வா பேசிக்கிறான். இப்பவே போய் ருக்மணி கிட்ட பேசவா? உன்ன முறைக்காதரா. அடே அடே, அதிர்ஷ்டகாரம் பைய. ஜிகிரி காபி. தேங்க்யூ. ஏமா ருக்கு, நேத்து கிருஷ்ணலீலா படம் பாத்தியே, அது உனக்கு பிடிச்சிருந்ததா? எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் சேஷு? சேஷு, அது சரி. இந்த மாதிரி படம் எல்லாம் எடுத்தா எப்படி அது பிடிக்கும்? இல்ல, அவருக்கு ஒரு மாமாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே. எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. என்னங்க இன்னும் ஏதோ பாக்கி இருக்க போல இருக்கே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இவன் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கான். டேய், பண்ண ஒரு தப்பு வரைக்கும் போறண்டா, மேல தப்பு பண்ணாதடா. கொஞ்சம் சும்மா இருக்க. என்னங்க சேஷு, நீயே சொல்லு. ஏடா ரந்து சொல்லிட்டா. சொல்லு. இவங்க அம்மா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டான். அதனால வேற ஒண்ணும் இல்ல. இவன் பொண்ணுக்கு மாமா ஒருத்தர் இருக்காரு. அது இது உலகான விஷயத்த சொல்லு. அதாவது மேலக்கார பந்தக்கார எல்லாம் இருக்கும் போது நான் கொஞ்சம் இது காபி சாப்பிட்டு சொல்லட்டுமா? அது வேற ஒண்ணும் இல்ல. நந்து இருக்கானே, நந்து, அவனுடைய மாமா பொண்ண முந்தா நேத்து கல்யாணம் பண்ணிட்டான். I say get out. மரியாதையா வெளிய போங்க. ஐயோ, என் பேத்தி பாட்டி. ருக்மணி, தயவு செய்து நான் சொல்றது. Shut up and get out from here.
பக்கத்து இலை அப்படியே தான் இருக்க போகுது. எந்த இலைன்னு இப்ப தெரியும். மட்டும் எந்த இலையில உட்கார போறாருன்னு பாக்கலாமே.